ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த மாதிரி ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். நான் ஏற்கனவே பாடி மெஷர்மெண்ட்ஸை வச்சு எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸாக கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம வந்து இதை வச்சு ப்ளவுஸ் வந்து டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமே கொடுத்துருக்க இந்த அளவு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கா அப்படின்றது தான். இதில் ஷோல்டரில் நிற்காமல் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி இருந்துச்சுனாலோ இல்லை வந்து மற்ற எதனா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸும் அதே மாதிரி வந்துடும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கா அப்படின்றத கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஆல்சோ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறதா இருந்தால் டீப் நெக் ப்ளவுஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டீப் நெக் ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். அதே மாதிரி க்ளோஸ்டான நெக் இருக்கும் இல்லையா, போட் நெக் மாதிரி, அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த நெக்குக்கான ப்ளவுஸை தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஆப்போசிட்டில் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் இல்லாமல் நேராக பாடியிலேருந்து எப்படி ப்ளவுஸ்க்கான பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதோட வீடியோவை நான் கீழே லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் நான் காமிக்கிறது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் கிடையாது. நார்மலாக நம்ம வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது நான் ஸ்டிச் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ இதை வச்சு நான் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு என்னோடய மெத்தடில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷோல்டர் தான். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளால் ஃபுல் ஷோல்டரை வந்து ப்ளவுஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து டீப் நெக் ப்ளவுஸ். ஸோ ஸ்டிச் பண்ணியிருக்கிறவங்க இதில் ஃபுல் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கும் போது ஃபுல் ஷோல்டரோட வேல்யூ கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே மைனஸ் பண்ண ஷோல்டர் தான் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களால் முடிஞ்சால் உங்கள் கிளைண்ட் கிட்ட வெறும் ஃபுல் ஷோல்டரோடைய மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுக்க முடிஞ்சால் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. மற்ற மெஷர்மெண்ட்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். வெறும் ஷோல்டரோட வேல்யூ வந்து நம்மளோட கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா இன்னும் ப்ளஸ் தான். சப்போஸ் அது முடியலைன்னா நம்ம இந்த மைனஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து டிராஃப்ட் பண்ண முடியும். நம்ம பண்ணியிருந்த மெத்தடில் வந்து ஃபுல் ஷோல்டரோட வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்க போகிற நெக் டீப்புக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் பண்ணிட்டுலாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் இங்கே அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு அதுக்கான வேலை இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி மைனஸ் பண்ண ஷோல்டர் தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மெத்தடில் பண்ண முடியாது. அதனால் நான் எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கோ அந்த ஷோல்டரை தான் இப்போ நான் மெஷர் பண்ண போகிறேன். ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஷோல்டரை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் நார்மலான சர்ஃபேஸில் வந்து ஷோல்டர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டடான ஒரு எட்ஜில் வச்சுட்டு என்னோடய ப்ளவுஸை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே வந்து உங்களுக்கு லூஸாக இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக மடித்து வச்சிடுறேன். மடித்து வச்சுட்டு நம்மளோட ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டரை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் வைக்கும் போது ரொம்ப வந்து லூஸாக தள்ளி வைக்கக்கூடாது. கொஞ்சம் உள் பக்கமாக தள்ளின மாதிரி வச்சாதான் நமக்கு ஷோல்டரோட வேல்யூ வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து நான் மெஷர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 5.75 வந்து இருக்குது. இதுதான் என்னுடைய ஷோல்டர். இது வந்து ஒன் சைடுடைய ஷோல்டர் தான். இதோடைய இன்னொரு சைடும் 5.75 இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஷோல்டர் மைனஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஃபுல் ஷோல்டரோட வேல்யூ இது கிடையாது. ஒன் சைடுடைய ஷோல்டர் நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 5.75. இப்போது அந்த 5.75 நான் அப்படியே 2ஆக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2ஆக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 11.5 வருது. இதுதான் நம்ம ஷோல்டர் இப்போது. ஓகே, ஃபுல் ஷோல்டரே இப்போ நமக்கு 11.5 தான். ஸோ இந்த 11.5 தான் நம்ம ஷோல்டர் இந்த ப்ளவுஸ்க்கு. இதை வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் டு அப்பெக்ஸ், ஷோல்டர் டு லோவர் செஸ்ட், ப்ளவுஸ் லென்த், இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் எடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டில் வரும். நான் பேக்கில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டோடைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு போகலாம். பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக்கோடைய லென்த்தை வந்து எடுக்க போகிறோம். நான் என்னோடய இன்ச் டேப் எடுத்து என்னுடைய ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதோட மிட் பாயிண்டில் வச்சுட்டு என்னோடய ப்ளவுஸை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி பிடிச்சிட்டு என்னோட பேக் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு வந்து 13.9, அதாவது 14 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. இது வந்து என்னோடய பேக்கோடைய லென்த் மட்டும்தான். ஓகே, என்னோட பேக்கோடைய லென்த்தை வந்து நான் 14ன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேக்கோடைய பெல்ட்டு. ஸோ நான் என்னுடைய ப்ளவுஸோடைய பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் நம்மளோட நெக்கோடைய சென்டரில் வந்து என்னோடய பேக் பெல்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக சென்டரில் வச்சு நம்மளுடைய பேக்கோடைய பெல்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு 5 இன்ச்சஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரெடி ஷோல்டர் வந்து நம்மளுடைய ப்ளவுஸில் இந்த சைடு இருக்குது இல்லையா ஷோல்டர், அங்கே வந்து நம்ம வச்சு எடுக்க போகிறோம் கரெக்டாக. இங்கே பைப்பிங் இருக்குது இல்லையா, அந்த பைப்பிங்கோட சேர்த்து தான் நம்ம வந்து ரெடி ஷோல்டரை வந்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து 2.5 inches வந்து இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கோடைய நெக் டீப் வந்து எவ்வளோன்ட்டு நான் சும்மா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம பேக் பெல்ட்டை வச்சு தான் பேக் டீப் வந்து பார்ப்போம். பட் இங்கே டீப் ஆல்ரெடி இருக்குது இல்லையா ப்ளவுஸில், அதனால் நான் எவ்வளோ டீப் இருக்குது அப்படின்றத வந்து ஸ்கேல் வச்சு பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து 9 inches கிட்ட இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் நான் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் டு அபெக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஷோல்டருடைய மிட் பாயிண்டில் நம்ம இன்ச் டேப்பை வச்சுட்டு நேராக நம்ம பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் டேப்பை வந்து வைக்கணும். அதுதான் ஷோல்டர் டு அபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம ப்ளவுஸில் அதே மெத்தடில் பண்ண போகிறோம். இங்கே என்னுடைய பெஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வேஸ்ட் டாட் எடுத்துருப்போம் இல்லையா இந்த ப்ளவுஸில், இது வந்து ஒரு 3 dot ப்ளவுஸு. ஸோ நான் இங்கே வந்து வேஸ்ட் டாட் எடுத்துருப்போம். ஸோ இந்த வேஸ்ட் டாட்லேருந்து நம்மளுடைய டாட் எவ்வளோ லென்த் வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த வேஸ்ட் டாட் வந்து அந்த பாயிண்ட் நமக்கு தெரியுது இல்லையா, அந்த பாயிண்ட் மேலே என்னுடைய ஃபிங்கரை வச்சு பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி என்னோட ரெடி ஷோல்டர் இருக்குது இல்லையா, அங்கே வந்து மிடில் வந்து என்னோடய ஃபிங்கர் வச்சு ஒன் சைட் பிடிச்சிக்கிறேன். இப்போது ரெண்டுத்துமே நம்ம பிடிச்சிட்டு நம்மளுடைய சாக் எடுத்துகிட்டு இந்த ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா கீழே, அந்த ஃபேப்ரிக்கில் வந்து என்னுடைய ஷோல்டரில் இருக்கிற ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கீழே அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு நான் பிடிச்சேன் இல்லையா, அந்த இடத்துலையுமே ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப இழுக்கக்கூடாது. ஓகே, கரெக்டாக அந்த பாயிண்டில் நம்ம பிடிச்ச இடத்துல ரெண்டுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ப்ளவுஸை எடுத்துகிட்டு அப்புறமா நமக்கு 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம லென்த்தை வந்து மெஷர் பண்ண போகிறோம். லென்த்தை மெஷர் பண்ணோன்னா அந்த கிடைக்கிற லென்த்து தான் நம்மளுடைய ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். இங்கே எனக்கு 11 inches வந்திருக்கு, நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் டு லோவர் செஸ்ட். இது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி, ஏன்னா நம்ம ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே அந்த டாட் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்தை வரைக்கும் இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அந்த மெஷர் பண்ண லென்த் எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து நம்ம ஷோல்டர் டு அபெக்ஸோடு ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஷோல்டர் டு லோவர் செஸ்ட் வந்து கிடச்சிட போகுது. ஸோ இங்கே நான் மெஷர் பண்ணுறேன் என்னோடய டாட்டோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து இங்கே 2.5 inches கிட்ட இருக்குது. ஸோ என்னுடைய டாட்டோடைய லென்த் 2.5 inches ப்ளஸ் என்னுடைய ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் 11 inches சேர்த்தா 13.5 inches கிடைக்கும். இந்த 13.5 inches தான் என்னுடைய ஷோல்டர் டு லோவர் செஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் லென்த்து. இந்த ப்ளவுஸ் லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஷோல்டர் டு லோவர் செஸ்ட் கூட கீழே பெல்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த டாட் முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த எட்ஜில் என்னோட இன்ச் டேப்பை வச்சுட்டு கீழே ப்ளவுஸ் எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து 2.5 inches வந்து 2.6 inches கிட்ட இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2.5 inches தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 13.5 கூட 2.5 inches ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது என்னோட ஃப்ரண்ட்டோடைய ப்ளவுஸ் லென்த் வந்து 16 inches அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பெல்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதோடைய மெஷர்மெண்ட் வந்து 2.5 inches. சப்போஸ் நீங்கள் வைக்கலைன்னா உங்களுடைய என்டையர் ப்ளவுஸோடைய லென்த் வந்து 16 inchesன்னு கிடைக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து 3 dot ப்ளவுஸ் தைக்க போகிறதா இருந்தால் இன்னொரு 3 dot ப்ளவுஸை வச்சு தைக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்க போகிறதா இருந்தால் அதையுமே நீங்கள் 3 dot ப்ளவுஸை வச்சு தைக்க முடியும். ஆனால் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் 3 dot ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாது. ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுக்கும் போது 3 dot ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து அபெக்ஸ் டு அபெக்ஸ்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். வேஸ்ட் டாட் இருக்குது இல்லையா, அந்த வேஸ்ட் டாட் எங்கே எண்ட் ஆகுது சென்டரில், அதாவது நம்ம அபெக்ஸ் பாயிண்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்டில் நான் என்னோடய ஃபிங்கர் வச்சுக்கிறேன் ஒன் சைடில். அந்த ஒன் சைடில் என்னோடய ஃபேப்ரிக்கை பிடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சென்டர் டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல இன்னொரு ஃபிங்கரை வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த ஒன் சைடில் மட்டும் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். எனக்கு வந்து இங்கே 4.1 inches வந்து இருக்குது. ஸோ ஒன் சைடில் 4.1 inches இருக்குன்னா அப்போ இன்னொரு சைடுமே வந்து 4.1 inches இருக்கும். ஸோ ரெண்டுத்துமே ஆட் பண்ணோன்னா நம்மளுடைய அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இந்த மெத்தடுக்கு வந்து நான் உங்களுக்கு ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு எப்படி லைன் வரைஞ்சி மெஷர் பண்ணணும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ளவுஸோடைய பேக் சைடு வந்து திருப்பிட்டு ஒன் சைடோட ஆர்ம் ஹோல் எட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு பின் குத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடும் கொஞ்சம் இழுத்து பின் குத்தி வச்சிடுறேன். நம்மளுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம ரொம்பவும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ வந்து ஒன் சைடில் என்னோடய இன்ச் டேப் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு வந்து
20.4 இருக்குது. இந்த 20.4 வந்து ஒன் சைடில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு சைடு வந்து அதே 20.4 வச்சு நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 40.75 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இது வந்து 2 விதமாக கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம இப்போது செஸ்ட் ரவுண்டுக்கு பண்ண மாதிரி ப்ளவுஸோடைய பேக் சைடு வந்து எவ்வளோ வந்து வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய 1 எட்ஜ்லேருந்து நம்ம இன்ச் டேப்பை வச்சுட்டு மொத்த வேஸ்ட் ரவுண்டையுமே மெஷர் பண்ணிகிட்டே வந்து இன்னொரு எட்ஜில் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அது வந்து வேஸ்ட் ரவுண்டும் கிடைக்கும். ஸோ 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கிடைக்க போகுது. இதில் ஏதாச்சும் ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 34.5 வந்து இருக்குது. ஸோ நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட் டீப் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து இப்போது மெஷர் பண்ணிக்கிறேன். என்னோட நெக் டீப்பில் வந்து ஸ்கேலை வச்சுட்டு ஷோல்டரோட மிட் பாயிண்டில் இருந்து என்னுடைய இன்ச் டேப்பை வச்சுட்டு என்னோட நெக்கோடைய டீப்பை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து 7 இன்ச்சஸ் வந்து கிடைக்குது. ஓகே, நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதிட்டோம். இதில் மிச்சம் இருக்கிறது வெறும் ஸ்லீவோடைய மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஸ்லீவை வந்து இந்த மாதிரி க்ரீசஸ் இல்லாமல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவோடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறேன். என்னோட ரெடி ஷோல்டர் எண்ட் ஆகிற இடத்துல இன்ச் டேப்பை வச்சுட்டு ஸ்லீவோட எண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்னோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து 9.5 இன்ச்சஸ் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 9.5 இன்ச்சஸ் இருக்கிற லென்த்தில் என்னோடய ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த எட்ஜில் நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் பார்க்கணும், இல்லைனா டைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இங்கே 5.6 இன்ச்சஸ் இருந்துச்சு. நான் அதை டபுள் ஆக்கும் போது எனக்கு 11.25 இன்ச்சஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதோட முடிக்காமல் 5 இன்ச்சஸ் அண்ட் 8 இன்ச்சஸ் மார்க்கிங்கையும் பார்த்துட போகிறோம். ஃபஸ்ட் வந்து 5 இன்ச்சஸ், நெக்ஸ்ட் வந்து 8 இன்ச்சஸ். இப்போது 5 இன்ச்சஸில் எவ்வளோ ரவுண்டு இருக்குது அண்ட் 8 இன்ச்சஸில் எவ்வளோ ரவுண்டு இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு இங்கே நல்லா இழுத்து பிடிச்சி பார்க்கும்போது 7.25 இன்ச்சஸ் இருக்குது. அதை டபுள் ஆக்கணும்னா நமக்கு 14.5 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். இது வந்து 5 இன்ச்சஸோடைய ஸ்லீவ் ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து 8 இன்ச்சஸ்க்கு எவ்வளோ ஸ்லீவ் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது ஸ்லீவ்க்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா டைட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 8 இன்ச்சஸ் ரவுண்டில் வந்து எனக்கு 6.4 இன்ச்சஸ் இருக்குது. அதை டபுள் பண்ணால் எனக்கு 12.75 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிடுறேன். இப்போது நம்ம ப்ளவுஸோடைய எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம வந்து நோட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து நமக்கு ஷோல்டரை தவிர எல்லாமே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் எப்படி எடுத்துருப்போமோ அதே மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஷோல்டர் மட்டும்தான் நமக்கு மைனஸ்டான ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஷோல்டரோட ஃபுல் மெஷர்மெண்ட் மட்டும் எடுக்க முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நம்ம மைனஸ்டு வேல்யூ வச்சு தான் நம்ம ப்ளவுஸோடைய டிராஃப்டிங்கை வந்து பண்ண முடியும். வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதை விட நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு டிராஃப்டிங், அது வந்து நம்பர் 1 மெத்தட். அதுதான். அதை முடியாதவங்க மட்டும் இந்த ப்ளவுஸ் வச்சு எடுக்கிற மெஷர்மெண்ட் மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்க போகிற அளவு ப்ளவுஸ் வச்சு இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னது. நம்மக்கிட்ட இப்போ கிடச்சிருக்க ஷோல்டரோட வேல்யூ மட்டும்தான் நம்மக்கிட்ட பாடியிலேருந்து எடுத்த மெஷர்மெண்ட் மாதிரி இருக்காது. மற்ற எல்லாமே வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஷோல்டர் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, மற்ற எல்லாமே பேட்டர்ன் வந்து சேம் மெத்தட் தான். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. எல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான். இந்த எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் வச்சு ப்ளவுஸை எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் உங்ககிட்ட இருக்க ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வைங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.